மேஷ ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். மேஷ ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் செவ்வாயுடைய நகர்வு சனியை விட்டு விலகுது. இருப்பினும் 12ல் இருக்குது. அதனுடைய அமைப்புகள் சில விஷயங்களில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக மாறும். புதனுடைய விஷயங்கள் அடி வாங்கி போயிருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏட்டிக்கு பூட்டியான செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் அல்லது நடக்காது. ஒரு தேவையான அமைப்புகளிலே முடிஞ்சிடும். தேவை அதனால் பிரயோஜனம் யூஸ் அப்படிங்கிற மாதிரி செலவுகள் விஷயத்தில் ஏட்டிக்கு பூட்டியான அந்த எதிர்பார்க்காத ஒரு ஐடியா படி நம்ம ஒரு ஐடியாவில் இருப்போம், தேவையில்லாமல் சில விஷயங்கள் வந்து பூந்துருச்சு, அதனால் செலவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான அந்த ஏட்டிக்கு பூட்டியான செலவுகள் விஷயத்தில் சில மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க மேஷராசி நபர்கள். அதற்கு அடுத்த சூழ்நிலையாக பார்க்கும்பொழுது சுக்கிரனுடைய அமைப்புகள் தனஸ்தானத்தில் வலுவாக இருக்கும் அந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வலுவான இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இப்போ தான் ஆரம்பிக்குது. இந்த வருஷத்துக்கு தனஸ்தானத்தில் தனாதிபதி அப்படிங்கிற ஒரு கணக்கு இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் தான் ஆரம்பிக்குது. ஸோ மேசராசிக்கு பொருளாதார அமைப்புகள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதனால் அதை சார்ந்த செயல்பாடுகள் வெற்றிகரமாக நிறைவேறும். உதாரணத்துக்கு நல்லா சம்பாதிக்கணும், அப்போ நல்ல வேலைக்கு போகணும், அப்போ நல்ல சம்பாத்தியம் கிடைக்கணும், நல்ல வேலைக்கு மாறுவீங்க, இப்படி தான் கணக்கு. ஸோ ஜாப் விஷயத்தில் மேசராசி நபர்கள் எந்த முடிவுகள் எடுத்தாலும் அது பைசா மையப்படுத்தினே நல்ல விஷயமே நடக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜாப்பு சேஞ்ச் பண்ணுறது, இல்லை வேறு பக்கம் பிரான்ச்சு மாறுவது, இந்த மாதிரியான ஒரு அடுத்த கட்ட மேல்கட்ட அமைப்புகளை பார்க்கும்பொழுது உயர்மட்ட அமைப்பில் ஏதாச்சும் போஸ்டிங் கிடைப்பது, இல்லை புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலையாக கிடைப்பது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்கும்பொழுது மேசராசி நபர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண ரீதியாக சில உயர்வுகளும் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக போகும். அதற்கு அடுத்த நிலைமையாக 3ஆம் நபர் தலையீடு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். இதையும் நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, 3ஆம் நபர் விஷயம், மறைமுகமாக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஆக்டிவ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனையை தரும். நேரடியாக நீங்கள் எதையும் பார்த்து நேரடியாக களம் கண்டிங்கனாக்கா அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி வரும். எல்லா விஷயத்துலையும் எல்லா சூழ்நிலையும் இதுதான் நீங்கள் பிக்கப் பண்ணணும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ நேரடியாக ஏன்னா அடுத்தடுத்த வார அமைப்புகள் வரும்பொழுது ஜென்ம ராசியில் செவ்வாய் வந்துடும். அதற்கான பலன்கள் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் ஐடியா பண்ணிக்கிங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த நிலைமையாக சூரியனோட அமைப்புகள் ஜென்ம ராசியில் தான் இருக்க போகுது. அதனால் விட்டக்குறை தொட்டக்குறையாக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கடைசி கட்டமாக நழுவி போயிட்டு இருந்துச்சுனாக்கா அந்த விஷயங்கள் கூட இந்த வாரத்தில் திறம்பட உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப உருவாகிறது. உங்களை விட்டு போன மாதிரி நீங்கள் நினச்சா கூட அந்த விஷயங்கள் திரும்பவும் கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் மேசராசி நம்மளுக்கு உருவாகும். காரணம் அதுக்கு வந்து செவ்வாய் வந்து சனியை விட்டு விலகி வர்றதுனால கரெக்டான முறையில் உங்களுடைய அணுகுமுறை இருக்கும் எல்லா விஷயத்துலையும், எல்லா நபர்கிட்டையும். அது உங்களை காப்பாற்றும்.